இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. குழந்தைங்களுக்கு விதவிதமாக சமையல் செஞ்சு கொடுக்கணும். நிறைய ஸ்கூலில் சாதம் தான் கொடுத்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய சாத ரெசிபி, நம்ம லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நம்ம காயல் சமையல் பகுதியில் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். அதோட அட்டகாசமான உருளைக்கிழங்கு வறுவலும் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, மதியான நேரத்தில் வீட்டில் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியான ஒரு சூப்பரான சாப்பாடு. எல்லா வகையான காய்கறிகளையும் ஆட் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தி. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதுக்கான பொடி நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கோம். அதாவது பிசிபெல்லாபாத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வறுத்து அரைச்சி ரெடியாக வச்சுருப்போம். ஸோ அதை அரைச்சி வச்ச பொடியை வச்சு நம்ம இன்றைக்கி சூப்பரான ரைஸ் பார்க்க போகிறோம். இந்த பொடியை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் 4-5 முறை நம்ம இந்த ரைஸ் பண்ணலாம். ஸோ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வாரத்துக்கு ஒரு முறை இப்படி நீங்கள் செஞ்சு கொடுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருப்பப்பட்ட காய்கறிகள், பச்சை பட்டாணி, பீன்ஸ், கேரட், அப்புறம் உருளைக்கிழங்கு. இது தாளிக்கும் போது கொஞ்சம் வேர்க்கடலை, மஞ்சத்தூள், நம்ம எடுத்து வச்சுருக்க பொடி, புளி கரைசல் கொஞ்சம். இப்போ இதை குக்கரில் நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ சீக்கிரம் காலையில் டைம்ன்றதுனால வேலை நமக்கு ஈஸியாக முடியும். ஸோ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதில் வேர்க்கடலையும் சின்ன வெங்காயம் ஒரு கைக்குத்து அளவுக்கு சேர்த்துங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடிசாக கட் பண்ண வேண்டாம், முழுசாக. இதோட காய்கறிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி ஊற வச்சது, அதையும் நான் சேர்த்து கொஞ்சம் நல்லா விரவி விட்டுடுங்க. எண்ணெயில் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இதோட மஞ்சத்தூளும் உப்பும் இதோட சேர்த்து முதல்ல வேக வைக்க போகிறோம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். நம்ம சட்டியிலேயே போட்டு கூட வேக வைக்கலாம். ஆனால் ஸ்கூலுக்கு போகிற அவசரத்தில் நமக்கு குக்கரில் தான் சீக்கிரம் குக் ஆகும். அப்படின்றதுனால ஒரு விசில் முதல்ல வச்சு எடுத்துடலாம். காய்கறிகள் முழுசாக வேகணுன்ற அவசியம் இல்லை. ஸோ இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 பகுதி தான் வெந்திருக்கும் ஒரு விசிலில். ஸோ அதுக்கப்புறம் நம்ம புளி கரைசல் ஒரு சின்ன எலுமிச்சப்பழ அளவுக்கு புளியை கரைசி ஒரு திக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு இதில் சேர்த்துக்குங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா புளி கொதிக்கட்டும். இது கூட இப்போது நான் 1/2 கப் அளவுக்கு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஸோ 1/2 கப் துவரம் பருப்புக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மசிய வேக வச்சு அதோடு இதை சேர்த்துருக்கோம். இதில் நம்ம பிசிபெல்லாபாத் பொடி செஞ்சு வச்சுருக்கோம் பாருங்கள். அந்த பொடியில் உங்கள் கார தேவைக்கு 3 டேபிள் ஸ்பூன் இதில் சேர்க்கலாம். ஸோ இது செஞ்சதுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இது கூட சாதம் ஒரு 2 கப் அளவுக்கு வேக வச்ச சாதம், கொஞ்சம் உதிரியாக இருந்தாலும் சரி, குழஞ்சிருந்தாலும் சரி, நம்ம திரும்பவும் வேக வைக்க தான் போகிறோம். அதனால் இந்த சாதம் 2 கப் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. கொஞ்சம் இன்னும் தண்ணி தேவைப்பட்டால் இன்னும் 2 கப் எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி இதில் சேர்க்கணும். காய்கறிக்கும் ஏற்கனவே நம்ம தண்ணி விட்டுருக்கோம். அதுக்கப்புறம் சாதத்துக்காக இன்னும் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொலைய இருந்தால் தான் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுமாரி லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கும்போது அவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் நேரத்தில் அது இறுகிடும். அதனால் கொஞ்சம் கொலன்னு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்த டைமில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மஞ்சத்தூளும் தனி மிளகாத்தூள் காரம் எக்ஸ்ட்ரா வேணுனாலும் இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2-3 விசில் அது வேகட்டும். இப்போ அந்த டைமில் இதுக்கு சைட் டிஷ்ஷான உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பேனில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுங்க. அதில் கடுகு, உளுத்தம் பருப்பு, சீரகம், இது 3 தான் நம்ம இதில் சேர்க்குறோம். சீரகம் நீங்கள் குழந்தைங்களுக்கு அடிக்கடி சேர்த்துங்க, உங்களுக்கும் ரொம்ப நல்லது. ஸோ எது தாளிக்கும் போதும் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு இதை 3த்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஒரு ஜீரண சக்தி அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா உருளைக்கிழங்கு சில பேர் வாய்வு அப்படின்னு சொல்கிறதுனால இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்குறோம். கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசாக நறுக்கி வச்ச உருளைக்கிழங்கு எப்போதுமே கட் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டுட்டிங்கன்னா நம்ம வறுக்கும்போது நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் உப்பு போட்ட தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் அதை ஊறிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வறுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிங்க. நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டி விட்டுட்டா போதும். கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதில் தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள்,
கறி மசாலா பவுடர் அல்லது தனி மிளகாய்த்தூள் எது வேணாலும் இதில் நீங்கள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் அடுப்பில் சிம்மிலேயே வச்சுடுங்க. ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரம் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட் உருளைக்கிழங்கோட டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும், கருக ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா ஒரு அடிக்கடி கிண்டக்கூடாது, ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி விட்டால் போதும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே உருளைக்கிழங்கு வறுவல் நான்ஸ்டிக் பேனுன்றதுனால நல்லா ஒட்டாமல் நல்ல ஒரு கிறிஸ்பியாக உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ பிசிபெல்லாபாத் நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு தாளிக்கக்கூடிய பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அல்லது 3 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கோங்க. ஸோ அது காஞ்சதுக்கப்புறம் அதில் கடுகு சீரகம் கொஞ்சம் நல்லா போட்டு பொரிய விட்டுடுங்க. இதோட காஞ்ச வத்தல் ஒரு 2-3 கார தேவைக்கு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா ஒரு கொத்தாக போட்டிங்கனாலே அது ஒரு மனம் தனியாக உங்களுக்கு தெரியும். அது நெய்யில் வதங்கும் போது இன்னும் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது கூட விருப்பப்பட்டால் முந்திரி பருப்பு ஒரு 10-15 ஒரு எண்ணிக்கை அளவில் விருப்பப்பட்டதை நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நமக்கு தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிசிபெல்லாபாத் நமக்கு குக்கர்லேருந்து விசில் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றத. ஸோ இப்போ பார்த்திங்கனாலே அந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த மசாலாவோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும். மேலே தண்ணி நிற்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு அப்படி இருந்தால் தான் சரியான பதத்தில் இருக்குது உங்களுக்கு அப்படின்ட்டு அர்த்தம். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் வைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப இறுகி போய் இருக்கும். ஸோ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை கொஞ்சமாக தூவி விட்டுடுங்க. தாளிப்பை இதோடு சேர்த்து மேலே கொட்டிட்டிங்கன்னா சூப்பரான பிசிபெல்லாபாத் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த வாசனையே உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த பருப்பு சாதத்தோட காய்கறிகள் எல்லாமே சேர்ந்து இது சாம்பார் சாதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இதில் நம்ம சேர்க்கக்கூடிய அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா தான். ஸோ அதுதான் உங்களுக்கு தனியான ஒரு வாசனை கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதில் நம்ம லஞ்ச் பாக்ஸில் தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்படி வைக்கும்போது கொலன்னு இருக்குது பாருங்கள். மேலே கொஞ்சமாக பூந்தி சேர்க்கும்போது காரா பூந்தி கடையில் விற்கிறது தான் இது. உங்களுக்கு விருப்பப்பட்ட சேர்த்தா வேறு எந்த சைட் டிஷ்மே வேண்டாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸை குழந்தைங்க ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசனையாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ மதியான நேரத்தில் கொடுத்து விடுறதா இருந்தால் இன்னும் டேஸ்டி தான். ஸோ உருளைக்கிழங்கு ஃப்ரையோட இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பசங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. கட்டாயமாக நீங்களும் உங்கள் வீட்டு பசங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். வீட்டில் நீங்கள் சாப்பிடும்போது சர்வ் பண்ணும்போது மேலே கொஞ்சமாக நெய் ஊற்றி அதுக்கு மேலே இந்த காரா பூந்தியை கொஞ்சமாக தூவி விட்டுட்டு அப்படி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு ஃப்ரை கூட தேவையே இல்லை, அப்படியே நம்ம சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கட்டாயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கீழே இருக்கிற ஷேர் பட்டன் மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.